ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. பட் பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் இருக்குது. காலத்தில் நான் பார்க்கும்போது ஒரு நெகட்டிவும் போச்சு, ஒரு பாசிட்டிவும் வந்துச்சு. இப்போ சென்செக்ஸ் நிஃப்டி பாசிட்டிவில் இருக்குது, பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் இருக்குது. நிஃப்டி 81 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது, 20,062 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சென்செக்ஸ் 269 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. நிஃப்டி 20,062 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சென்செக்ஸ் 81,914 பாயிண்ட்ஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 116 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது, 50,728 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியில் கனரா பேங்க், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இந்த 3 பேங்கும் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஃபெடரல் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. கோட்டக் மஹிந்திரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க்கில் பிக் பண்ணுறவங்க ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். இப்படி தான் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் 1, 2 விழும். ஸோ அதனால் நீங்களும் 1, 2, 3 அப்படிங்கிற ஃபார்முலாவே ஃபாலோ பண்ணுங்கள் இண்டஸ்இண்ட் பேங்க்கில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ். ஆக்சுவலி இந்த காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் 14% மேலே அப்பு, 11,239 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 11,400 மேலே இன்றைக்கி போச்சு. ஆக்சுவலி எக்ஸாக்டாட்டு 11,450 ரூபா வரைக்கும் போன பங்கு இப்போ 11,439 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 14% மேலே பாசிட்டிவில் இருக்குது. 239 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 14% மேலே பாசிட்டிவில் இருக்குது காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ். ஆக்சுவலி ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா செல் ஆஃப் பயங்கரமாக நடந்துச்சு இந்த காட்ஃப்ரே ஃபிலிப்ஸில். ஆனால் அது போக அந்த 40% ஜிஎஸ்டி அதை வச்சு தான் செல் ஆஃப் பண்ணாங்க இந்த பங்கில். ஆனால் அது நான் சொல்லியிருந்தேன், என்ன தான் டேரிஃப் போட்டாலும் டேக்ஸ் போட்டாலும் சிகரெட்டை யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ண தான் செய்வாங்க. அதனால் அந்த கம்பெனிஸுக்கெல்லாம் பெரிய இம்பாக்ட் இருக்காது. மேபி 1 or 2 days பேனிக் செல்லிங் நடக்கும், அவ்வளோதான் நடக்கும். ஸோ இவங்க 2:1 அந்த ரேஷியோவில் போனஸும் இஷ்யூ பண்ண இருக்கிறாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 16 செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து காட்ஃப்ரே ஃபிலிப்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இன்றைக்கி மட்டுமே மார்க்கெட்டில் 14% மேலே அப்பர் சர்க்யூட் போயிருக்குது. செக்டார் வைஸ் மார்க்கெட் எடுத்து பார்த்தோன்னே கன்சியூமர் அண்ட் டெக்னாலஜி தான் வெல் பெர்ஃபார்மிங் செக்டாராக இருக்கிறாங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு டெக்னாலஜி செக்டார் எடுத்து பார்க்கும்போது இன்றைக்கி எல்லா ஸ்டாக்ஸுமே பாசிட்டிவில் தான் இருந்துச்சு. டிசிஎஸ், டெக் மஹிந்திரா, ஹெச்எல் டெக்னாலஜிஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, எம்ஃபோசிஸ். ஆக்சுவலி இன்ஃபோசிஸ் 2.5% மேலே பாசிட்டிவில் இருக்குது, விப்ரோ 2% பாசிட்டிவில் இருக்குது, டிசிஎஸ் 1.5% மேலே பாசிட்டிவில் இருக்குது. டெக்னாலஜி ஸ்டாக்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இனி தான் வரும். ஆக்சுவலி கிட்டத்தட்ட வந்துடுச்சு 2 ஸ்டாக்ஸில். இது போக சில ஸ்டாக்ஸில் வரவும் போகுது. டிசிஎஸ் கொஞ்சம் மேலே போயிருக்காங்க. பட் என்னோட கணிப்பு டிசிஎஸ் கண்டிப்பாக 3,000 பிரேக் பண்ண சான்ஸ் இருக்குது. 2,800 வர சான்ஸ் இருக்குது. என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸில் இன்றைக்கி 2 முக்கிய அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா லாட்டின் அமெரிக்காவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் ஆப்ரேஷன் சென்டரை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க டிசிஎஸ், ஒரு நியூ ஆஃபீஸு. ஸோ இது மூலமாட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃபோர்ஸ் ஒரு 11,000 ஸ்கில் அசோசியேட்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெக்சிகோ சிட்டியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் ஆப்ரேஷன் சென்டரை ஓப்பன் பண்ணியிருக்காங்க மெக்சிகோ அண்ட் லாட்டின் அமெரிக்காவில். இது போக அவங்க கொடுத்த இன்னொரு அப்டேட்டு, சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த யூனியன் ஐடி எம்ப்ளாயிஸுக்கான யூனியன் வந்து ப்ரோட்டஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க டிசிஎஸோட லே ஆஃப் எகென்ஸ்டாட்டு. ஏன்னா அந்த லே ஆஃப் வந்து அவங்க 12,000 பேர் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். டிசிஎஸோட லே ஆஃப் வந்து 12,000 அரௌண்ட் அந்த ரேஞ்சுக்கு வரும். ஸோ இந்த லே ஆஃப்னால 30,000 பேர் வரைக்கும் வேலை போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை தான். ஏன்னா இப்போ ஐடி கம்பெனிஸ் ஒரு 10,000 பேரை வேலையை விட்டு தூக்குறாங்கன்னா அதில் வந்து டைரக்ட் இம்பேக்டும் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் இம்பேக்டாக இருக்கும். அது மாதிரி டோட்டலாகிட்டு ஒரு 30,000 எம்ப்ளாயிஸுக்கு வேலை போகலாம் அப்படின்னு சொல்லி ஐடி யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸோட லே ஆஃப் எகென்ஸ்டாட்டு ப்ரோட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க சென்னையில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபைனான்ஸ் 2,683 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பட் இன்றைக்கி 2,754 ரூபாயில் ஓப்பன் ஆன பங்கு கொஞ்சம் விழுந்துருந்துச்சு, 2.5% மேலே நெகட்டிவில் இருக்குது. ரீசன் பார்க்கும்போது இவங்களோட மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி ஒன்று உண்டு, பெல்ஸ்டார் மைக்ரோ ஃபைனான்ஸ். இவங்களோட ஓவரால் லோன் புக் பார்க்கும்போது 7,706 கோடியாக இருக்குது. ஆர்பிஐ வந்து இந்த கோல்டு லோன்ஸுக்கான அந்த நார்ம்ஸை வந்து ஈஸியர் பண்ணதுக்கப்புறம் இவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு லோன் வந்து கொடுக்க போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இவங்களோட மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா 10 கோல்டு லோன் பிரான்ச்சஸ் வந்து Q1 கொண்டு வந்திருக்காங்க. Q2 வந்து பார்த்தீங்கன்னா 50 மோர் பிரான்ச்சஸ் வந்து, அதாவது 10 கோல்டு லோன் பிரான்ச்சஸ் வந்து Q1 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. Q2 50 கோல்டு லோன் பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆர்பிஐயோட நியூ ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி இவங்களோட மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி மூலமாட்டு, அதாவது இந்த பெல்ஸ்டார் மைக்ரோ ஃபைனான்ஸ் மூலமாட்டு கோல்டு லோன் ப்ரொவைட் பண்ணதாட்டு சொல்லியிருக்காங்க. இது முத்தூட் ஃபைனான்ஸ் கொடுத்த ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேமிங் ஸ்டாக்ஸ், அதாவது கேம்லிங் ஸ்டாக்ஸ்னு சொல்லலாம். நசரா டெக்னாலஜிஸ் இன்னைக்கு பயங்கரமாக அடி 1,274 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 8% மேலே நெகட்டிவில் இருக்குது. நசரா டெக்னாலஜிஸ் விழுந்தது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா கேபினெட் கமிட்டி இந்த ஆன்லைன் கேமிங் பில், அதாவது மணி வச்சு ப்ளே பண்ணுற ஆன்லைன் கேமிங்க்கு வந்து
அதை பேன் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு எடுத்திருக்காங்க. கேபினெட்டும் கிளியரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. டெல்டா கார்பரேஷன், நசரா டெக்னாலஜிஸ்லாம் அன்றைக்கி தர்ம அடி வாங்கியிருந்தாங்க மார்க்கெட்டில். இதில் நசரா டெக்னாலஜிஸ் விழுறதுக்கு ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போக்கர் பாசி அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுல முக்கிய பங்கு வகிக்குது. ஆக்சுவலி 48% ஸ்டேக் 805 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. அடிஷனலாக 255 கோடி வாங்குறதுக்கு பிளானில் இருக்கிறாங்க. இது போக 35% ஆஃப் அவங்களோட டார்கெட் ப்ரைஸ் வந்து பிரபுதாஸ் இல்லாதர் கொடுத்ததில் 35% அந்த போக்கர் பாசி அதை வச்சு தான் கொடுத்தாங்க. இப்போது இப்படி இம்பேக்ட், அதாவது பேனிங் லிஸ்ட்டில் வர்றதுனால டார்கெட் ப்ரைஸை 917 ரூபாய்ட்டு குறைச்சிருக்காங்க. 1345 917 ரூபாய்ட்டு குறைச்சிருக்கிறாங்க. இது போக இவங்களுக்கு டோட்டல் ரெவன்யூவில், நசரா டெக்னாலஜிஸோட டோட்டல் ரெவன்யூவில் 38% இந்த கம்பெனிலேருந்து தான் வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த போக்கர் பாசி அதுலேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கேமிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் தர்ம அடி வாங்கியிருக்குது. இந்த கேமிங் பில் எந்த கம்பெனிஸுக்கு அடி வாங்குனா கிட்டத்தட்ட $3.7 பில்லியன் அளவுக்கு இண்டஸ்ட்ரி ஷேக் ஆகும்னு சொல்கிறாங்க. ட்ரீம் லெவல், வின்சோ, அடுத்து பார்த்தீங்கன்னா கேம் 24x7 இது மாதிரி ஜெயின் கம்பெனிஸ் எல்லாமே அடி வாங்க சான்ஸ் இருக்குது இந்த ஆன்லைன் கேமிங் பில்னால அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சின் ப்ராடக்ட்ஸுக்கும் லாட்ரி, அதாவது இந்த சின் ப்ராடக்ட்ஸுக்கு 40% ஜிஎஸ்டி வர்றது லாட்ரி சிஸ்டமுக்கும் வரும். இப்போ கேரளா, பஞ்சாப் தான் லாட்ரியில் ஃபேமஸாக இருக்கிறாங்க. 28%லேருந்து 40% போகிறது. கேரளாவோட 2014 to 15 அந்த டைமில் ரெவன்யூ வந்து 5445 கோடி லாட்ரியிலேருந்து வந்திருக்கு. 25-26 14,100 கோடியாக இருக்குது. ஸோ அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகலான்னு சொல்கிறாங்க. அதே பஞ்சாபோட லாட்ரி சிஸ்டம், பஞ்சாபோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 14 to 15 70 கோடியாக இருந்திருக்கு. 25 to 26 250 கோடியாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து லாட்ரிக்கும் டேக்ஸ் வரதுனால அதில் இம்பேக்ட் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஐஆர்எஃப்சி ஒரு 200 கோடி லோன் சாக்ஷன் வந்து சிட்கோ அப்படிங்கிற கம்பெனி கொடுக்குறாங்க. அதாவது சூரட் இன்டிகிரேட்டட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். இந்த சிட்கோங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸும் கவர்மெண்ட் ஆஃப் குஜராத்தோட ஜாயிண்ட் வெஞ்சர். இவங்க ரயில், மெட்ரோ, அடுத்தது ரீஜனல் பஸ்ஸஸ் இது மாதிரி சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனிக்கு 200 கோடி லோன் வந்து ஐஆர்எஃப்சி சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஐஆர்எஃப்சி கொடுத்த அப்டேட்டு. நாட்கோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ போசன்டன் டேப்லெட்ஸ் 32 mgல கொண்டு வந்திருக்காங்க. ஓரல் சஸ்பென்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பல்மோனரி ஆர்டியல் ஹைப்பர் டென்ஷனுக்கு யூஸ் பண்ணுற அந்த டேப்லெட்ஸ். இது வந்து ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ராசிலர், அதாவது அசிட்டிலான் ஃபார்மசிட்டிகல்ஸோட ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ராசிலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாட்கோவோட மார்க்கெட்டிங் பார்ட்னராகட்டும் லூப்பின் லிமிடெட் ஆட் பண்ணியிருக்கிறதாட்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 year ஓல்டு அந்த பேஷண்ட்ஸு, பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸ் 3 years இருக்கும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டராக இருப்பாங்க, இடியோபேத்திக்கு அல்லது வந்து கான்ஜென்ஷியல் பிஹெச் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த பல்மோனரி வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட மார்க்கெட் வேல்யூ 12 months $10 million அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாட்கோ ஃபார்மாவோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் 887 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ புது டேப்லெட்ஸை வந்து நாட்கோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸ் இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் இருந்துச்சு. இவங்க 4160 ஷேரை இஎஸ்ஓபி ஸ்கீமில் வந்து அவங்களோட எம்ப்ளாயிஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 20 4160 ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது குவான்டிட்டி வைஸ் சொல்கிறேன். எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எலிஜிபிள் எம்ப்ளாயிஸுக்கு கொடுத்துருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸ் கொடுத்தா பாசிட்டிவ் அப்டேட்டு. முகேஷ் அம்பானி வந்து இப்போ அவரோட மார்க்கெட் வேல்யூ, அவரோட கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ 19 லட்சம் கோடிக்கிட்ட இருக்குது. ஸோ ஃபினான்ஷியலாக 30 அதை டபுள் பண்ணுறதுக்கு அவர் பிளான் பண்ணுறாரு. ஸோ கிட்டத்தட்ட ஸ்மால் ஷேர் ஹோல்டர்ஸ் இதில் 44 லட்சம் ஸ்மால் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு மேசிவ் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. பட் லாஸ்ட் இயர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த பங்கு ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாங்க. பட் ஜியோவும் ரீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா விரைவில் மேபி நெக்ஸ்ட் இயர் ஆர் டே ஆஃப்டர் நெக்ஸ்ட் இயரே ஜியோ லிஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அது போக ரீட்டெயிலையும் பார்த்தீங்கன்னா விரைவில் லிஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்குது போல். நெக்ஸ்ட் இந்த ஏசி சேல் சம்மந்தமான ஒரு அப்டேட் வந்திருக்குது. ஃபெஸ்டிவ் சீசன் எல்லாமே வரப்போகுது. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஏசி, காரு அதெல்லாமே சேல்ஸ் ஆகும். ஆக்சுவலி ஃபஸ்ட் வந்து அப்டேட் என்னென்னா, ஆகஸ்ட் 15 அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் சொல்லிட்டு போனார், தீபாவளிக்கு பீப்புளுக்கு நிறைய கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதில் என்ன ஒன்றுன்னா ஜிஎஸ்டி டேக்ஸ் ஸ்லாபை வந்து எடுக்க போகிறதாட்டு, அதாவது 5% 18% வச்சுட்டு 28% ரிமூவ் பண்ணிவிட்டு சின் ப்ராடக்ட்ஸ் 40%. இது எப்படின்னா இப்போ காரோட ப்ரைஸ் எல்லாமே நீ கம்மியாகும். அப்படி டேக்ஸை குறைச்சாங்கன்னா, ஃபோனுக்கு குறைச்சாங்கன்னா ஃபோனோட ப்ரைஸ் கம்மியாகும். ஏசிக்கும் 28%லேருந்து 18% வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ப்ரைஸ் வந்து கம்மியாக போகுது தெரிஞ்சால், நான் இப்போ இந்த மாதம் கார் வாங்குறேன்னா சரி இன்னும் 2 மாதம் தானே, ஒரு 3 லட்ச ரூபா ஒரு காரு குறையும், பொறுத்திருந்து வாங்கலான்னு சொல்லி நான் வெயிட் பண்ணுவேன். இதை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஏசியோட சேல்ஸ் வந்து டிலே ஆகலாம்.
இதனால நெக்ஸ்ட் 2 months வந்து சேல்ஸ் மந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லோரும் வெயிட் பண்ணி ப்ரைஸ் குறைஞ்சோன்னே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறாங்க. ஸோ இதனால் ஃபெஸ்டிவ் சீசன் சேல்ஸ் வந்து அடி வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னால் காத்திருக்கிறதுனால ஃபெஸ்டிவ் சீசன் சேல்ஸ் அடி வாங்கும். இது ஏசி மட்டும் இல்லாமல் காரு, பைக்கு எல்லா செக்மெண்ட்லேயும் அடி வாங்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டேல் ரீட்டைல் ஐபிஓ ஒரு லாட் அப்ளை பண்ணேன். ஸோ ஆக்சுவலி 14.18 into அந்த ரேஞ்சில் ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்குது. பட் இதெல்லாமே கிடைக்கிறது கஷ்டம்னு தான் நினைக்கிறேன். பட்டேல் ரீட்டைல் மட்டும் ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணியிருக்கிறேன். ரிமைனிங் விக்ரம் சோலார் யாராவது அப்ளை பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து நேற்று கொஞ்சம் ஸ்டாக் வாங்கினதுனால ஃபண்டு கொஞ்சம் தட்டுப்பாடு ஆகிடுச்சு. இன்னும் 25 அப்புறம் தான் இனி அதர் ஐபிஓஸ் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் மட்டும் ஒரு ஐபிஓ ஒரு லாட் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கிறேன். பட் 14 times மேலே சப்ஸ்கிரைப் ஆகிருக்கிறதுனால எனக்கு இது கிடைக்குமாங்கிறதும் டவுட்டு தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு லக் இருக்குதான்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஓ ரூல்ஸ், குறிப்பாட்டு ஐபிஓ லிஸ்டிங் ரூல்ஸ் வந்து ஈஸியர் பண்ணாத மூலமாக ரிலையன்ஸ் ஜியோட லிஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா இப்போ ஐபிஓ ஒன்று லிஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு கம்பெனி லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் நாம்ஸை வந்து மீட் பண்ணுறதுக்கு 25% மீட் பண்ணுறதுக்கு 5 years எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸுக்கு பெனிஃபிட். ஏன்னா மோஸ்ட்லி ரிலையன்ஸ் ஜியோட அந்த ஷேர் ஹோல்டிங் எல்லாமே அவங்க தான் வச்சுருப்பாங்க, ப்ரொமோட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ 5 years அந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கிறதுனால ரிலையன்ஸ் ஜியோட ஐபிஓ லிஸ்டிங்கும் விரைவில் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சிட்டி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரிலையன்ஸ் ஜியோட ஐபிஓ வந்து பெரிய ஐபிஓவாக இருக்க சான்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட some 1000 crores வந்து இதில் லிஸ்டிங் பண்ண சான்சஸ் இருக்குது. பட் லிஸ்டிங் இன்னும் நல்லா கிடைக்க சான்சஸ் இருக்குது. பட் அது எல்லாமே அந்த டைமில் இருக்க கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வச்சு கேல்குலேட் பண்ணி தான் நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியும். ஆரோபிண்டோ ஃபார்மா வந்து ஜெனரிக் ட்ரக் மேக்கராக இருக்கிற ஜென்டிவாவை அக்யூசிஷன் பண்ணுறதுல ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 43,500 கோடி கிட்ட வருது. 43,500 கோடியிலேருந்து 47,900 கோடி கிட்ட வருது அட்வென்ட் இன்டர்நேஷனல் வந்து. பட் நாட்கோ ஃபார்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இதை அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு எந்த நான் பைண்டிங் அக்ரிமெண்ட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை யார் அக்யூசிஷன் பண்ண போகிறாங்கன்னு. நாட்கோ ஃபார்மா நாங்கள் வந்து இதை அக்யூசிஷன் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கார் 2-wheeler சேல்ஸ் நான் அப்டேட் பண்ண மாதிரி தான் நியூஸும் வந்துருக்குது. கார் 2-wheeler சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிப் ஆகலாம் ஃபெஸ்டிவ் சீசனில். ஏன்னா அந்த ஜிஎஸ்டி ரீஸ்ட்ரக்சரிங் பிளானால் நிறைய பேர் வெயிட் பண்ணி குறைச்ச பிறகு வாங்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கிறதுனால இது வந்து டிலே ஆகலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாரத் டைனமிக்ஸ், ஜிஆர்எஸ்சி, ஹெச்ஏஎல் இந்த மாதிரி டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே நேற்று மார்க்கெட்டில் விழுந்துருந்துச்சு. ரீசன் பார்க்கும்போது ட்ரம்ப்பும் செலான்ஸ்கியும் மீட் பண்ணி இந்த வார நிறுத்துகிற முடிவுக்கு வந்ததுனால இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே 3% விழுந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து 62,000 கோடி ஒர்த் ஆஃப் டீலை வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அவங்க வந்து 97 LCA தேஜாஸ் ஜெட்ஸை வந்து அக்யூசிஷன் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. இதனால் ஹெச்ஏஎல் இந்த மாதிரி பங்குகள் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. கிட்டத்தட்ட 62,000 கோடி கிட்ட அந்த டீல் வர்றதுனால இந்த மாதிரி ஹெச்ஏஎல் அந்த மாதிரி கம்பெனிஸுக்கெல்லாம் பெனிஃபிட், மெயின்லி ஹெச்ஏலுக்கு தான் பெனிஃபிட். இன்றைக்கி 1.5% பாசிட்டிவில் இருந்துச்சு. அவங்க தான் அந்த தேஜாஸ் ஃபைட்டர் ஜெட்டை வந்து சப்ளை பண்ண இருக்கிறாங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு. ஃபீனிக்ஸ் மில்ஸ் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மேலே போயிருந்துச்சு. ரீசன் பார்க்கும்போது ஐலாண்ட் ஸ்டார் மால் டெவலப்பர்ஸ் அதில் 49% ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ண போகிறாங்க 5,450 கோடிக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மில்ஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ரிலாக்ஸோ ஃபுட்வேர் வந்து 3 ரூபா ஃபைனல் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அந்த டிவிடன் வந்து செப்டம்பர் 26 பேமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆகஸ்ட் 21 ரெக்கார்ட் டேட் சொல்லியிருக்கிறாங்க. இதில் ரிலாக்ஸோ ஃபுட்வேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஓலாவோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆக்சுவலி 50 ரூபா மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 51 ரூபா 54 காசில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 2 செஷனாகிட்டு இந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17% மேலே, இன்றைக்கி மட்டுமே 15%. ஸோ முந்தின நேரத்தும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ஓலாவோட ஷேர் ப்ரைஸ் இருந்துச்சு. ஸோ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இதில் அதிக வால்யூம்ஸ் இருக்கிறதுனால மேலே போகலாம். அது இல்லாமல் பாபிஷ் அகர்வால் சொன்னது, நாங்கள் வந்து ஒரு பேட்டரி செல் ஃபேக்ட்ரி போட போகிறோம். அது இல்லாமல் 2-wheeler மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் ஷேரை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பேஸில் ஓலா எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. அசோக் லேலண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆல் டைம் டச் பண்ணிருந்துச்சு. 134 தாண்டி போச்சு. இப்போ ஒரு 133 அந்த ரேஞ்சில் இருக்குது. 21ல் 19,454 கோடி சேல்ஸ், இப்போ 40,535 கோடி சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 25ல். அதே 21ல் 69 கோடி லாஸ், இப்போ 3,351 கோடி ப்ராஃபிட் அந்த ரேஞ்சுக்கு வளர்ந்துருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் 25.39% இருக்குது. ஸோ இது அசோக் லேலண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக வந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.